ஹெல்தியான கவுனி அரிசி உருண்டை தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கவுனி அரிசி எடுத்து நல்லா களைஞ்சிட்டு, நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா அழுந்தணும். இதை ஒரு வடிகட்டியில் வச்சு தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் வெயில்லையோ இல்லை நிழல்லையோ நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரிசி நல்லாவே காஞ்சிருச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அரிசி நல்லா வறுபடும், ஆனால் உள்ளே எதுவுமே வறுபடாதுங்க, நமுத்த மாதிரி இருக்கும். நிதானமாக வச்சு வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரி அரிசி மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதங்க. வறுத்த அரிசி எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப்புக்கு வந்து 1/4 கப் வந்து வேர்க்கடலை எடுத்துகிட்ருக்கேன். வேர்க்கடலை வந்து ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனுடைய வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து பேப்பரில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணியிருக்கேன், அதனால் நான் மிக்சிலே அரைச்சிட்ருக்கேன். நீங்கள் 1 கிலோ கிட்ட அப்படி பண்ணீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு அரைச்சது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு கப்புக்கு வந்து 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க, இது சரியாக இருக்கும். இந்த வெல்லத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதோட இந்த கவுனி அரிசி பவுடரையும் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 25 கிராம் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா லைட்டாக சூடு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா பருப்பு, திராட்சை எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா செவந்ததும் இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை வச்சிடாதீங்க, நெய் நல்லா சூடாக இருக்கும். இந்த சூடு இருக்கும்போதே உருண்டையை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்மளுமே இதை சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் செஞ்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த உருண்டையை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.